அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இன்றைக்கு கிட்டார் படிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறீங்க. முதலாவதாக நாங்கள் கிட்டார்ன்ற பார்ட்ஸை பார்ப்போம். இவ்வளோத்தையும் சேர்த்து சொல்கிறது பாடி, இதை சொல்கிறது சவுண்ட் ஹோல், இதை சொல்கிறது பிரிட்ஜ், இதை சொல்கிறது நட், இவ்வளோ சேர்த்து ஃப்ரெட் போர்ட், இது டியூனிங் கீ. ரைட். இப்போ இந்த கிட்டார் டியூனிங்கில் இருக்கிறதால உங்களுக்கு முதலாவது லெசன் சொல்லித்தர போகிறேன். இந்த லெசன் முடிய உங்களுக்கு டியூனிங் செய்கிறது அப்படின்னு சொல்லித்தருவேன். இப்போ பாருங்க, உங்களுக்கு விளக்கையில் உங்களோட ஃபிங்கர்ஸுக்குரிய நேம் தெரியணும். தம், இண்டெக்ஸ், மிடில், ரிங், பிங்கி, இவ்வளோத்துக்கும் ஒரு பேர் இருக்குது. PIMA இதுதான் பாவிக்க போகிறோம். அதேமாரி லெஃப்ட் ஹேண்டை பார்த்தீங்கன்னா தம் வராது, இண்டெக்ஸ், மிடில், ரிங், பிங்கி 1 2 3 4 இதுதான் லெஃப்ட் ஹேண்டுக்குரிய ஃபிங்கர்ஸுக்குரிய நம்பர். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நோட்ஸுகளை பார்ப்போம். முதலாவது ஸ்ட்ரிங்கு ஒன்றுமே அமர்த்தாமல் தட்டுனீங்கன்னா அதுக்கு பேர் E. ஃபர்ஸ்ட் ஃபிங்கரை கொண்டு ஃபர்ஸ்ட் ஃப்ரெட்டில் வச்சிங்கன்னா அதுக்கு பேர் F. தேர்ட் ஃபிங்கரை தேர்ட் ஃப்ரெட்டில் வச்சிங்கன்னா அதுக்கு பேர் G. ரைட். இந்த நோட்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணுறதுக்கு முதல்ல உங்களுக்கு ஃபிங்கர்ஸ் கோஆர்டினேஷனுக்குரிய எக்ஸசைஸ் சொல்லித்தர போகிறேன். 1 2 3 4. இப்போ பாருங்க, 1 2 3 4, 1 2 3 4, 1 2 3 4, 1 2 3 4. ஒவ்வொரு ஃப்ரெட்லையும் ஒவ்வொரு ஃபிங்கர் வச்சு ப்ளே பண்ண போகிறீங்க. பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கூட்ட போகிறோம். 1 2 3 4, 1 2 3 4. இது ரெண்டாவது செட். இப்போ மூன்றாவது ஒவ்வொரு கவுண்ட்டுக்குமே அடிக்க போகிறோம். 1 2 3 4, 1 2 3 4. இப்போ வடிவா சொல்லி தர போகிறேன். முதலாவது செட் ஹோல் நோட் 4 பீட்டுக்கு ஒருக்கா தட்டுவீங்க. 1 2 3 4, 1 2 3 4, 1 2 3 4, 1 2 3 4, 1 2 3 4. ரெண்டாவது செட் ஹாஃப் நோட் ஒன்றை விட்டு உண்டு. 1 2 பிறகு 3 4. எப்படி அடிக்க போகிறீங்கண்டா 1 2 3 4 ரெண்டு போய்க்க 1 2 3 4, 1 2 3 4 இப்படி தட்டினீங்கன்னா ஹாஃப் நோட் செட். அதுவும் இந்த 4 நோட்டுக்கு வேற போது பாருங்க. 4 ஃப்ரெட்டுக்கும் 1 2 3 4, 1 2 3 4, 1 2 3 4, 1 2 3 4, 1 2 3 4. அடுத்த பார்க்க போகிறது குவார்ட்டர் நோட். இது எல்லா கவுண்ட்டுக்கும் வரும். 1 2 3 4, 1 2 3 4, 1 2 3 4. இந்த 3 டைப்பை கொஞ்சம் நேரம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் உண்மையான ஒரு ப்ராப்பரான லெசனுக்கு போக போகிறோம். இப்போ ஃபிங்கர் எக்ஸசைஸ் பார்த்தா நீங்கள் இனி பார்க்க போகிறது எக்ஸசைஸ் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் ரிங் எக்ஸசைஸ். ஹோல் நோட் எக்ஸசைஸ். ஒவ்வொரு 1க்கும் அடிப்பீங்க. எப்படி என்று சொன்னால் 1 2 3 4, E2 3 4, F2 3 4, G2 3 4, F2 3 4, E2 3 4, G2 3 4, E2 3 4. இப்படி ஒவ்வொரு இலக்கத்துக்கும் இல்லை 1 2 3 4 செட்டில் ஒவ்வொரு 1க்கு தட்டுவீங்க. அது சவுண்ட் 4 வரையும் நிற்கும். இது முதலாவது எக்ஸசைஸ். ரெண்டாவது எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 2 3 4 1க்கும் 3க்கும் தட்ட போகிறோம். அது நான் இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன். 1 2 3 4, E2 F4, E2 G4, F2 G4, F2 E4. இது ரெண்டாவது எக்ஸசைஸ். இப்போ மூன்றாவது எக்ஸசைஸ் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஒவ்வொரு கவுண்டிங்கும் அடிக்க போகிறோம். ஓகேயா? 1 2 3 4, E E F F G F E E F G 4, G F E F E 2
3 4 இதில் கவனிச்சிங்கன்னா இடையில கேப் எல்லாம் விட்டுருப்பேன். அது வந்து இந்த எக்ஸசைஸ் படி டேஷ்போர்ட் இடம் வந்து நாங்கள் அடிக்கக்கூடாது. ஆனால் அது இந்த சவுண்ட் வந்து நிற்கும். முதல் அடித்த நோட்டுன்ற சவுண்ட் வந்து நிற்கும். 4வது எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். ஹோல் நோட், ஹாஃப் நோட், குவார்ட்டர் நோட். இந்த மூணும் சேர்ந்த எக்ஸசைஸ் தான் அது. இப்போ பாருங்க, இதில் எழுதினபடி அடிக்க போகிறோம். 1 2 3 4 G 2 E F E E E 4 F F F 4 E E E 4 G F E F G E G. இவ்வளோ வந்தான் வந்து 4 எக்ஸசைஸ். நீங்கள் சொல்லித்தந்த அவ்வளோ எக்ஸசைஸையும் ஒவ்வொன்றா ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ணினீங்கன்னா உங்களால் டே 1 வடிவாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதேமாரி தான் அடுத்த டே 2 இருக்க போகுது. ஒவ்வொரு எக்ஸசைஸையும் ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் ப்ளே பண்ணுங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் பிகினர்ன்றதால் ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் ப்ளே பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.